Good morning, my dear first standard kutties. Today, we are going to learn the subject General Knowledge. ஏற்கனவே நம்ம ஜிகேல லெசன் 6 வரைக்குமே முடிச்சிட்டோம். எல்லாருமே ரீட் பண்ணி ரைட் பண்ணியிருப்பீங்க, அப்படி தானே? ஓகே, வெரி குட் சில்ட்ரன். இன்னும் எடுக்க போகிற எல்லா கிளாஸையுமே நல்லா ரீட் பண்ணுங்கள், ரைட் பண்ணுங்கள், மிஸ்ஸோட நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, இன்றைக்கி நம்ம ஜென்ரல் நாலேஜ் கிளாஸில் லெசன் 7 பார்க்க போகிறோம். லெசன் 7 ரொம்ப ஈஸியான லெசன், ரொம்ப ஈஸி. நம்ம டெய்லி லைஃப்பில் இந்த லெசன் 7 பற்றி எப்போவுமே நம்ம பார்த்துட்டே இருக்கக்கூடிய ஒரு லெசன் தான் இந்த லெசன் 7. ஸோ ரொம்ப ஈஸியான லெசன். ஸோ லெசன் 7ஓட டாபிக் என்ன அப்படின்னா கலர்ஸ். லெசன் 7ஓட டாபிக் என்னது? கலர்ஸ். கலர்ஸ்னால் என்னது? நிறங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் கூட நிறைய கலர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க, அப்படி தானே? எல்லோ கலர் பார்க்குறீங்க, ஒயிட் கலர் பார்க்குறீங்க, ஆரஞ்சு கலர் பார்க்குறீங்க, ப்ரௌன் கலர் பார்க்குறீங்க. ஸோ நம்ம எந்த ஆப்ஜெக்டை எடுத்தாலுமே கண்டிப்பாக அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கலர் இருக்கும். ஸோ இந்த கலர்ஸை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் எப்படி உங்களுக்கு கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஏன்னா நம்மளோட புக்கில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்போம், கீழே ரைட் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு பாக்ஸுக்கு என்னென்ன கலர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கீழே ஒரு பாக்ஸில் ரைட் பண்ணியிருப்போம். நீங்கள் அந்த கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கலர்ஸ், ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் கொடுத்துருப்போம். ஸோ நம்பர் 1ல் ப்ளூ கலர் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட புக்கில் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் ப்ளூன்னு ரைட் பண்ணணும். ஸோ கீழே இருக்கக்கூடிய வரிசைக்கு தகுந்தாப்பில் மேலே இருக்கக்கூடிய பாக்ஸை நீங்கள் ஃபில் பண்ணணும். உங்களோட க்ரையான்ஸ் யூஸ் பண்ணி கலர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் எப்படி கொஸ்டின் கேட்போம் அப்படின்னா, ரைட் எனி 5 கலர்ஸ், ஏதாவது 5 கலர்ஸ் ரைட் பண்ணுங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்போம். ஓகேவா? ஸோ ஏதாவது 5 கலர்ஸ் நீங்கள் மெமரி பண்ணினா போதும். பட் ஸ்பெல்லிங் மிஸ் பண்ணாமல், எல்லா லெசனையும் சொல்கிறது மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ் பண்ணாமல் ரைட் பண்ணணும். ஓகேவா? சரி, நம்ம இப்போ லெசனை ரீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ளூ, BLUE ப்ளூ. செகண்ட் ஒன் இஸ் ப்ரௌன், BROWN ப்ரௌன். தேர்ட் ஒன் இஸ் green, GRWN green. ஃபோர்த் ஒன் இஸ் orange, ORANGE orange. Fifth one is RED red. Sixth one is violet, VIOLET violet. Seventh one is YELLOW yellow. Last one is black, BLACK black. So இதான் லெசன் 8 கலர்ஸை பற்றி தான் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்ஸ் மோர் 1 by 1 இந்த கலர்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ளூ. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ளூ. ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், நம்மளோட லைஃப் ஃபுல்லாகவே கலர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கே போனாலும் இப்போ ரோட்டில் போயிட்டுருப்பீங்க, அங்கே சிக்னல் இருக்கும். அந்த சிக்னல்லையுமே 3 கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ரெட் கலர், எல்லோ கலர் அண்டு க்ரீன் கலர். ஸோ அங்கேயுமே என்ன இருக்குது? கலர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய, நம்ம சாப்பிடக்கூடிய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, அதுக்கு ஒரு கலர் இருக்குது. வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க, அதுக்கு ஒரு கலர் இருக்குது. ரெயின் வரும்போது வரக்கூடிய விப்ஜிஆர் எடுத்துக்கோங்க, அதில் 7 கலர்ஸ் இருக்குது. ஸோ எல்லா திங்ஸுக்குமே கலர்ஸ் இருக்குது. இந்த கலர்ஸை எப்படி நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளோட ஐஸில் நம்மளோட ஐஸில் ரெட்டினாங்கிற ஒரு பார்ட்ஸால் தான் இந்த கலர்ஸை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இப்போ நம்ம அதாவது காமனான 3 கலர்ஸ் இருக்குது, ப்ரைமரி கலர்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னா க்ரீன், ரெட் அண்டு ப்ளூ. க்ரீன், ரெட் அண்டு ப்ளூ, இந்த 3 கலர்ஸுமே காமனான ப்ரைமரி கலர்ஸ். பட் நம்மளோட பிரெயினில் ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. ஸ்பெஷல் அப்படின்னா எல்லா கலர்ஸையுமே பிரித்து பார்க்கக்கூடிய ஸ்பெஷல் இருக்கிறதுனால தான் நம்ம எல்லா கலர்ஸ்லையுமே என்ன பண்ண முடியுது? பிரித்து பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், ப்ளூ கலர் தெரியுது, ஒயிட் கலர் தெரியுது, எல்லோ கலர் தெரியுது, ப்ரௌன் கலர் தெரியுது. ஸோ இது எல்லாத்தையுமே பிரித்து பார்க்கக்கூடிய ஸ்பெஷல் எதுக்கு இருக்குன்னா நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய பிரெயினுக்கு இருக்குது. சரியா? ஸோ எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய கலர்ஸை பிரித்து பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி நம்மளோட பிரெயினுக்கு இருக்குது. ஓகேவா? இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நாள், அதாவது இப்போது 7 days இருக்குது. சண்டே க்ரீன் கலர் ட்ரெஸ் வியர் பண்ணணும், டியூஸ்டே எல்லோ கலர் ட்ரெஸ் வியர் பண்ணணும், அப்படியும் இப்போ பண்ணுறாங்க.
சரியா? அதே மாதிரி இன்னொன்று நம்மளோட பாடியில் போகக்கூடிய பிளட்டு என்ன கலரில் இருக்கும்? பிளட் எஸ் ரெட் கலரில் இருக்கும். ஸோ ஹியூமன் பீயிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய பிளட் வந்து ரெட் கலரில் இருக்கும். ஓகேவா? பட் கேட்டர்பில்லர் பாருங்க, கம்பளி பூச்சி இருக்குல்ல, அதோட பாடியில் இருக்கக்கூடிய பிளட் என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா க்ரீன் கலரில். காக்ரோச்சுக்கு என்ன கலரில் அதோட பிளட் இருக்கும்? எஸ் ஒயிட் கலரில். அது மட்டும் இல்லை, ஓல்டன் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா அம்பர்லா யூஸ் பண்ணுவோம்ல கூட ரெய்னி சீசனில், அது எல்லார்கிட்டையுமே பிளாக் கலரில் தான் இருக்கும். பட் இப்போ பாருங்கள், பிளாக் கலர் கூடையே அம்பர்லாவே நம்மளால் பார்க்க முடியல. எல்லார்கிட்டையும் கலராக என்ன வச்சுருக்காங்க? அம்பர்லா வச்சுருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே என்ன யூஸ் ஆகுது? கலர்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ நம்மளோட லெசனில் ஃபஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய கலர் என்ன அப்படின்னா ப்ளூ கலர். என்ன கலர்? ப்ளூ கலர். டெய்லி பார்க்கக்கூடிய ஸ்கையும் ப்ளூ கலர்லாம் தான். எப்போச்சும் போய் பார்க்கக்கூடிய சீயும் ப்ளூ கலர் தான். அப்படி தானே? சீனா கடல், சீனா என்னது? கடல். அதுவும் ப்ளூ கலரில் தான் இருக்குது. நம்ம பார்க்கக்கூடிய ஸ்கையும் ப்ளூ கலரில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, பார்த்தீங்க அப்படின்னா நீலம் மாம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரூட்டே இருக்குது, மேங்கோவும் இருக்குது. நீலம் மாம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேங்கோவும் இருக்குது. ஸோ ஸ்கை, இது எல்லாமே என்ன கலரில் இருக்கும்? ப்ளூ கலரில் இருக்கும். இந்த ப்ளூ கலர் எதுக்கு வந்து ஈக்குவல் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட மைண்ட் ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்களாம். மன அமைதியை வந்து இந்த ப்ளூ கலர் காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறாங்க. சரியா? ஸோ இந்த ப்ளூ கலரை பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கலர் என்ன அப்படின்னா ப்ரௌன் கலர். உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் என்ன கலரில் இருக்கும்? எஸ் ப்ரௌன் கலரில் இருக்கும். இந்த ப்ரௌன் கலர் எந்த கலர்ஸை மிக்ஸ் பண்ணால் ப்ரௌன் கலர் வரும் அப்படின்னா ரெட், எல்லோ, பிளாக். ரெட் கலரையும் எல்லோ கலரையும் பிளாக் கலரையும் நம்ம மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ப்ரௌன் கலர் கிடைக்கும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாக்லேட்டு, தரை இருக்குல்ல, தரையும் ப்ரௌன் கலர் தான். நெக்ஸ்ட் யூஸ் பண்ணக்கூடிய காஃபி, எல்லாருக்குமே பிடிச்ச காஃபி பார்த்துருக்கீங்க தானே? அதுவும் என்ன கலரில் தான் இருக்கும்? எஸ் ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். 2 கலர்ஸை பார்த்து முடிச்சிட்டோம். தேர்ட் ஒன் இஸ் க்ரீன். எல்லாருக்குமே பிடிச்ச கலர். நிறைய பேருக்கு க்ரீன் கலர் பிடிக்கும். மிஸ்ஸுக்கும் க்ரீன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ க்ரீன் என்னெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் க்ரீன் கலரில் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? பிக்சரில் பார்க்குறீங்க பாருங்கள். லீவ்ஸ் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். இப்போ வந்து வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் க்ரீன் கலரில் இருக்கும்னு தெரியுமா? ட்ரம் ஸ்டிக்கு, அடுத்து வந்து லேடிஸ் ஃபிங்கர், மேங்கோ, ஆம்லா, லெமன், குவா, கரி லீஃப், இது எல்லாமே க்ரீன் கலரில் தான் இருக்கும். இந்த க்ரீன் கலர் எதை வந்து நமக்கு மென்ஷன் பண்ணுது அப்படின்னா ஹோப்னா நம்பிக்கை. இந்த ஏதாவது எங்கேயாவது போகும்போது இந்த க்ரீன் கலரை பார்த்துட்டு போனோம் அப்படின்னா நம்மளோட மனசு வந்து இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையை தரும் அப்படின்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எல்லா கலர்ஸுக்குமே ஒன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈக்குவல் பண்ணி சொல்கிறாங்க இப்போ உள்ள ஆராய்ச்சியாளர்கள். க்ரீன் கலருக்கு எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஹோப்னா நம்பிக்கை. அது மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன் டிராஃபிக் சிக்னல்லே 3 கலர்ஸ் இருக்கும். க்ரீன் கலர் போட்டால் என்ன பண்ணணும்? 3 கலர்ஸ் இருக்கும். க்ரீன் கலர் வந்து போட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? நம்ம வந்து நிற்கிற இடத்துலேருந்து மூவ் பண்ணலாம். போகிறதுக்கு என்ன பண்ணலாம்? போக நம்மளோட வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணலான்னு அர்த்தம். ஸோ க்ரீன் கலரு எல்லாருக்குமே பிடிச்ச கலர். நிறைய வெஜிடபிள்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸ் என்ன கலரில் தான் இருக்கும்? க்ரீன் கலரில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, லீவ்ஸுமே க்ரீன் கலரில் தான் இருக்கும். அது ஏன் க்ரீன் கலரில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சன்லைட் படுறதுனால அதில் இது கிடைக்கக்கூடிய அதுலேருந்து கிடைக்கக்கூடிய குளோரோஃபில் அதுக்கு கிடைக்கிறதுனால தான் எல்லா லீவ்ஸுமே என்ன கலரில் இருக்குது? எஸ் க்ரீன் கலரில் இருக்குது. ஓகேவா? 3 கலர்ஸை பற்றி பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆரஞ்ச். ORANGE ஆரஞ்ச். சொல்லலை என்ன மிஸ், ஆரஞ்சுன்னு ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்குது, கலரையும் போய் ஆரஞ்சு சொல்கிறீங்களா? எஸ் கலரும் ஆரஞ்சு இருக்குது. ஆரஞ்சு ஃப்ரூட்டும் என்ன கலரில் தான் இருக்கும்? எஸ் ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். சரியா? இந்த ஆரஞ்சு கலர் வந்து ரெட் கலரையும் எல்லோ கலரையும் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆரஞ்சு கலர் கிடைக்கும். இந்த ஆரஞ்சு கலர் நிறைய பேருக்கு பிடிக்காது, கொஞ்சம் பேருக்கு பிடிக்கும். ஏன் பிடிக்காது அப்படின்னா அது பார்த்தோன்னே ரொம்ப ஷைனிங்காக தெரியும், நம்மளோட ஐஸுக்கு பளிச்சுன்னு தெரிகிறதுனால நிறைய பேருக்கு ஆரஞ்சு கலர் பிடிக்காது. அது மட்டும் இல்லை, ஈவினிங் சன்செட் ஆகும்போது என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். நீங்கள் சீயில் போய் பாருங்கள், ஈவினிங் சன்செட் ஆகிற நேரத்தில் என்ன ஸ்கை வந்து என்ன கலரில் தெரியும் அப்படின்னா ஆரஞ்சு கலரில் தான் தெரியும். இந்த ஆரஞ்சு கலர் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா ஆக்டிவ்.
எதை மென்ஷன் பண்ணுது? ஆக்டிவ், நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும், அதை தான் இந்த ஆரஞ்சு கலர் மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட் கலர் இஸ் ரெட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெட். நம்ம நீங்கள் ஸ்க்ரீனில் ஃபுல்லாகவே பார்க்குறீங்க. பொமிக்ரானட் ரெட் கலர், ஸ்ட்ராபெரி ரெட் கலர், டொமேட்டோ ரெட் கலர், எல்லாமே என்ன கலரில் தான் இருக்குது? எஸ், ரெட் கலரில் தான் இருக்குது. ரெட்னா சிவப்பு நிறம். சரியா? அது மட்டும் இல்லை, ரோஜா பூ, மேக்ஸிமம் ரோசஸ் இப்போ நிறைய கலர்ஸில் வந்துருச்சு. நிறைய முன்னாடி வந்து ரெட் கலர் ரோஸ்னாலே ரெட்டு தான், அதுதான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, நம்மளோட பாடியில் போடக்கூடிய பிளட்டுமே என்ன கலரில் தான் இருக்குது? ரெட் கலரில் தான் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு ஷாக்கான நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த ரெட் கலரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குமா. இந்த ரெட் கலரை நம்ம பார்த்தோம்னா நம்மளோட ஹார்ட் பீட் எப்படி இருக்கும்? ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் ஜாய்ஸ் நெல்சன் அப்படிங்கிற ஒரு டாக்டர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ரெட் கலரில் நம்ம ட்ரெஸ் வியர் பண்ணோன்னா நம்ம வந்து யோசிக்கக்கூடிய கெப்பாசிட்டி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ரெட் கலர் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஹார்ட் பீட், ஏன்னா செக் பண்ணி பாருங்கள், மிஸ் செக் பண்ணிட்டேன், நிஜமாவே அப்படி தான் இருக்குது. ரெட் கலரை பார்த்தோன்னே, ஏன்னா வந்து யாருக்காவது இப்போ ஆக்சிடென்ட் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன், பிளட் வரும். ஆக்சிடென்ட் ஆனோட என்ன ஆயிரும்? பிளட் வரும். நம்மளோட ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிச்சுட்டே இருக்கும். ஸோ அதை தான் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ரெட் கலரை பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஜாய்ஸ் நெல்சன் அப்படிங்கிற ஒரு டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம யோசிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இந்த ரெட் கலர் எதை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரென்த், நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை வந்து மென்ஷன் பண்ணும். டிராஃபிக் சிக்னலில் 3 லைட்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். அதில் இருக்கக்கூடிய ரெட் லைட் எரிஞ்சிருச்சுன்னா மூவ் பண்ணவே கூடாது, ஸ்டாப் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ இந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸை வந்து சைனீஸ் பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல, இந்த ரெட் கலர் ட்ரெஸ் வந்து பார்த்தாங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்படின்னு நம்புகிறாங்களாம். ஸோ இந்த ரெட் கலருக்குன்னே நிறைய நியூஸ் இருக்குது. சரியா? ஹார்ட் பீட் அதிகம் ஆகும்னு சொல்கிறாங்க, யோசிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அதிகம் ஆகும்னு சொல்கிறாங்க. சைனீஸ் பீப்புள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெட் கலரை பார்த்தோம் அப்படின்னா அதிர்ஷ்டம் அடிக்குமா. ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு வெளியே போகும்போது ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் யாராவது பார்த்தோம் அப்படின்னா அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புகிறாங்க. அவங்களோட இது சைனீஸ் பீப்புளோட நம்பிக்கை. சரியா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் வயலட். என்னெல்லாம் வெஜிடபிளை பொறுத்த வரைக்கும் என்ன வெஜிடபிள் நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க பாருங்கள், பிரிஞ்சால், அதுவும் வயலட் கலரில் தான் இருக்குது. ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் கிரேப்ஸும் வயலட் கலரில் தான் இருக்கும். சரியா? வயலட் கலர் நிறைய மெம்பர்ஸுக்கு இந்த கலர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த கலர் வந்து யாருக்கு பிடிக்குமோ அவங்கள்ட்ட ஹெல்ப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதிகம் இருக்குமா. சரியா? ஸோ மிஸ் எல்லா கலருக்குமே ஒவ்வொரு கெப்பாசிட்டி சொல்கிறீங்க, ஒவ்வொரு கேரக்டர் சொல்கிறீங்க, ஒன்றொன்று மென்ஷன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்க. ஒரு நாள் கேட்கும்போது 2 கலர்ஸ் என்ன பண்ணணும், உங்களோட மைண்டில் செட் பண்ணிடணும். நீங்கள் இப்போ ஸ்கூலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் ஒரு கலரை பற்றி சொல்லியிருப்போம், அடுத்த நாள் ஒரு கலரை பற்றி சொல்லியிருப்போம். பட் இப்போ ஆன்லைன் கிளாஸ் ஆனதுனால ஒவ்வொரு நாள் உங்களை மீட் பண்ணி என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அதனால தான் இப்படி சேர்த்து சொல்கிறோம். ஓகேவா? ஸோ வயலட் கலர் ட்ரெஸ் யாருக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் எல்லோ. என்னது? லெமன் வந்து எல்லோ கலரில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிக்சரில் பார்க்குறீங்க பாருங்கள், அதுதான் என்ன, அது வாழைப்பழம். அதுவுமே என்ன கலரில் தான் இருக்கும்? எஸ், எல்லோ கலரில் தான் இருக்கும். சரியா? இந்த எல்லோ கலரை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஐஸுக்கு ரொம்ப பிரைட்டாக தெரியும். ஆரஞ்சு கலரும் அப்படி தான் தெரியும், எல்லோ கலரும் அப்படி தான் தெரியும். சரியா? டிராஃபிக் சிக்னலில் எல்லோ கலர் இருக்கும். எல்லோ கலர் லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா போகிறதுக்கு ரெடியாக இருங்க, தயாராகுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிராஃபிக் லைட் நமக்கு சொல்லித்தரும். சரி, லாஸ்ட்டில் இந்த டிராஃபிக் லைட்டை பற்றி ஒரு முறை கூட மிஸ் சொல்கிறேன். ஸோ எல்லோ கலர்னால் மஞ்சள் கலர், ரொம்ப பளிச்சுன்னு தெரியும். சரியா? இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸை பாருங்கள், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் எல்லாமே எல்லோ கலரில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளாக். பிளாக்னாலே சேடை தான் மென்ஷன் பண்ணும். பிளாக்னால எதை தான் மென்ஷன் பண்ணோம்? சேடை தான் மென்ஷன் பண்ணோம். கிருஷ்ணா அப்படின்னு ஒரு நேம் இருக்குது, அப்படி தானே நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க, கிருஷ்ணா காட். அந்த கிருஷ்ணா அப்படிங்கிறதுக்கு மீனிங்கே கருப்பு தானா. சரியா? அதே மாதிரி கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸும் பிளாக் கலர் ட்ரெஸ் தான் வியர் பண்ணுவாங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய காகம், அதுவுமே என்ன கலரில் தான் இருக்கும்?
எஸ், பிளாக் கலரில் தான் இருக்குது. ஸோ இந்த பிளாக் கலர் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா சேடை வந்து மென்ஷன் பண்ணுது. எல்லோ கலர் மிஸ் சொல்லலை. எல்லோ கலர் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா ஹாப்பி. எல்லோ கலர் எதை மென்ஷன் பண்ணுது? ஹாப்பியை மென்ஷன் பண்ணும். நெக்ஸ்ட் பிளாக் கலர் வந்து சேடை வந்து மென்ஷன் பண்ணும். சரியா? ஸோ இதோட வந்து எக்ஸ்ப்ளனேஷன் முடிஞ்சிருச்சு. இந்த லெசனை ஒன்ஸ் மோர் நம்ம ரீட் பண்ணிடலாம். லெசன் 7 கலர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் BLUE blue. Second one is brown, BROWN brown. Third one is GRWN green, GRWN green. Fourth one is orange, ORANGE orange. Fifth one is red, RED red. Sixth one is violet, VIOLET violet. Seventh one is yellow, YELLOW yellow. Last one is black, BLACK black, BLACK black. We have finished reading well in this lesson about colors and where colors are used. I humbly request that you read well with the help of your parents and write the exam and send it my WhatsApp number. ஓகேவா? நல்லா ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு உங்கள் மம்மி டேடி ஹெல்ப்போட எக்ஸாம் எல்லாம் எழுதுங்க. டெஸ்ட் நிறைய ரைட் பண்ணிவிட்டு மிஸ்ஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே சில்ட்ரன்ஸ், தேங்க்யூ, பை பை. We will meet again in the next class.